கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 22ஆம் வசனம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தீர்க்கதரிசி ஏசாயா அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்பதை மிக துல்லியமாக என்ன செய்திருந்தார்? அறிவித்திருந்தார். அவர் அறிவித்து அவருடைய காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பல தலைமுறைகள் கடந்து எத்தனை வருஷம் கழிச்சு? 700 வருஷம். அதில் சுமார் ஒரு 400 ஆண்டுகள் இருண்ட காலம். எந்த வெளிப்பாடுகளும் கிடையாது, தெய்வீக சந்திப்புகள் கிடையாது, யாரிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தெல்லாம் தாண்டி வார்த்தை நிறைவேறுமா? தீர்க்க தரிசனத்தின்படி நடக்குமா? மேசியா உண்மையிலேயே வருவாரா? மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு கிடைக்குமா? இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கியோ அல்லது மறந்து போயோ இருக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் திடீர்னு இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அப்போ பாருங்கள், அதை மத்தேயு அந்த இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியதை அவர் கண்கூடாக அவர் பார்த்தபடினாலே ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்தின்படி தான் இது எல்லாம் நடந்ததுன்னு நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவின் வாழ்வில் இந்த வார்த்தைகள் நிறைவேறியதை மையமாய் கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு 3 காரியங்கள். அல்லேலூயா. 1 தீர்மானம், சொல்லுங்க. 2வது திட்டம், 3வது தீர்க்க தரிசனம். மனுஷன் என்னைக்கு பாவம் செஞ்சானோ அன்னைக்கே தேவன் தீர்மானித்து விட்டார் மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று. தேவ தூதர்களும் தவறு செய்தார்கள். லூசிபர் தலைமையில் ஒரு பெரும்பங்கு தூதர்கள் விழுந்து போனார்கள். ஆனால் அவர்களை மீட்கும்படிக்கு ஆண்டவர் தீர்மானம் நினைச்சில்ல, பண்ணலை. அவங்கள மீட்கும்படியாக அவர்கிட்ட எந்த பிளான் திட்டமும் இல்லை. அல்லேலூயா. அவர்களை குறித்து, அவர்களுடைய மீட்பை குறித்து வாக்குத்தத்தங்களோ தீர்க்க தரிசனங்களோ தேவனிடத்திலிருந்து புறப்படவும் இல்லை, யார்கிட்டையும் அவர் சொல்லிவிடவும் இல்லை. ஆனால் பாருங்க, மனிதன் தவறின போது, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த மனிதன் வீழ்ச்சி அடைந்த போது உடனே அவருடைய மனசில் தீர்மானம் பண்றாரு, இந்த மனுக்குலத்தை விடக்கூடாது, இந்த மனுக்குலத்தை இழக்க நான் விரும்பல, இந்த மனிதனோடு நான் தொடர்ந்து உறவாட விரும்புகிறேன். ஆகவே அவர் தீர்மானித்தார். அதனால தான் பாருங்க, அந்த தீர்மானத்தை அவர் திட்டமிட்டார், எப்படி இதை நிறைவேற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்மானங்கிறது முடிவு பண்ணுறது, திட்டங்கிறது அதை செயல்படுத்துவது, தீர்க்க தரிசனம் என்பது அதை எப்படி செய்ய போகிறார் என்பது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை மையமாக வச்சு தான் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்வை குறித்த அத்தனையும் தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே திட்டமிட்டு இருக்கிறார். இந்த திட்டங்களை நிறைவேற்றும்படியான வார்த்தைகளை வேதாகமத்திலே நமக்கு தீர்க்கமாக எழுதியும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின் மையத்திலிருந்து உங்களை யாராலும் வெளியில் என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்வை குறித்ததான குழப்பமே உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அப்போ தேவன் எப்படி தீர்மானிக்கிறார் பாருங்க, இந்த மனிதனை மீட்க அவரே இந்த பூமிக்கு வர தீர்மானித்தார். அல்லேலூயா. அவரே, ஏன்னா குற்றமில்லாத இரத்தத்தின் மூலமாக தான் இந்த மனுக்குலத்திற்கு பாவ விமோச்சனம் உண்டாக முடியும். ஆகவே அவர் ஏற்கனவே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தி அவர்கள் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது. ஆகவே அன்னைக்கே அவர் தீர்மானம் பண்ணார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால கடிப்பு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஆதியாகமம் 3:15 அன்னைக்கே கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார் மனுக்குலத்தின் மீட்பை குறித்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பு அல்லது தாயின் வயிற்றில் கர்ப்பமா கருவா உருவாகுவதற்கு முன்பு அல்லது இன்னும் சொல்லணும்னா இந்த உலகமே தோன்றுவதற்கு முன்பு கர்த்தர் நம்மை குறித்த தீர்மானங்களை அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. எதுவும் தற்செயலாக நடப்பது இல்லை.
ஆக்சிடெண்டாக நடந்தது, எதேர்ச்சியா நடந்தது, அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் அனாதி தீர்மானம். அதனால தான் பவுல் ரோமர் 8:28 எழுதுறாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. அப்போ எல்லாமே அவருடைய தீர்மானம் தான். இப்போ பாருங்க, அவர் எல்லாத்தையும் படைத்தார். படைத்ததுக்கு அப்புறம் மனுஷனை பார்க்குறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்னு அவர் தான் தீர்மானம் பண்ணார். அதை மனுஷன் தீர்மானம் பண்ணலை. தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று யார் தீர்மானிக்கல? மனுஷன் தீர்மானிக்கல. ஆனால் யார் தீர்மானித்தா? கர்த்தர் தீர்மானித்தார். அதனால தான் பெரியவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ, திருமணம் சொர்க்கத்தில் என்ன செய்யப்படுகிறது? நிச்சயிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா திருமணம் என்கிற இந்த ஆசீர்வாதமான அமைப்பை ஆரம்பித்ததே கர்த்தர். அப்படி ஒரு மனதில் எண்ணம் ஒரு மனிதனுக்கு உண்டாகுவதற்கு முன்பதாகவே அவனுக்கு ஏற்ற துணையை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர் கர்த்தர். அந்த தீர்மானத்தை அவர் திட்டமிட்டார். எப்படி அதை என்ன செய்யணும்? அவனுக்கு நல்ல ஆழ்ந்த நித்திரையை வரவழைத்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அதை சதையால் அடைச்சி அதை ஒரு மனுஷியாக்கி அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இவன் என்ன செய்கிறான் பாப்புன்னு வெயிட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. வந்த உடனே பாருங்க, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சமும் ஆனவள். எலும்பிலிருந்து என்னிலிருந்து இவள் எடுக்கப்பட்டபடினால் இவள் மனுஷி என்று அழைக்கப்படுவாள். ஆமேன் சொல்லுங்க. எப்படி பெரிய பெரிய வெளிப்பாடு பார்த்தீங்களா? ஆமேன் சொல்லுங்க. அப்போ எந்த காரியம் தீர்மானிக்கப்பட்டாலும் திட்டமிடப்பட்டாலும் அது வார்த்தையாக நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யப்படும்? அறிவிக்கப்படும். தேவ பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் அதை நிச்சயமாக என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட சுமார் 61 பெரிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஒரு வேத பண்டிதர் அவர் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறார். அப்போ எல்லாமே ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் பைபிளை நல்லா கவனித்து பாருங்கள். இயேசு எங்கே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் தான் தீர்மானித்தார். அல்லேலூயா. பெத்லகேம் எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவிலே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார். அல்லேலூயா. அப்போ இடத்தை தீர்மானித்தது யாரு? ஊரை தீர்மானித்தது யாரு? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஒரு கண்ணியின் வயிற்றில் தான் அவர் பிறப்பார். தீர்மானித்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. ஏதோ மேசியா பிறப்பார் சொன்னோன்னே எல்லாரும் தீர்மானிக்க முடியாது. என்னிடத்தில் தான் அவர் பிறப்பார், ஏன் வயிற்றில் தான் பிறப்பார், இதை எந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது? தீர்மானிக்க முடியாது. ஆனால் யார் வயிற்றில் அவர் பிறக்க வேண்டும் என்று தீர்மானித்தது யார் தான்? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்மானித்த தேவன் ஆதியாகமத்தில் மனுஷன் வீழ்ச்சி அடைஞ்ச உடனே அதை வார்த்தையை என்ன செஞ்சிட்டாரு? வெளிப்படுத்திட்டாரு. ஆனால் உடனே அதை திட்டமிட்டு செய்யவில்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ காலங்கள் கடந்து போய் கொண்டே இருந்தது. உடனடியாக அவர் என்ன செய்யலை? அவர் தன்னுடைய திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணலை. கலாத்தியரில் பவுல் அழகாக எழுதுகிறாரு, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் இயேசுவை இந்த பூமிக்கு என்ன செய்யணும்? அனுப்பணும். எப்படி அவர் அனுப்பணும், அவருடைய பிறப்பு எப்படி இருக்கணும், இது எல்லாம் திட்டம் வகுத்தவர் கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை கொஞ்சம் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். பைபிள் ஃபுல்லாக பிளான் பண்ணுறது, டிசைட் பண்ணுறது, ப்ராஃபஸி சொல்கிறது எல்லாமே அங்கேருந்து தான் வரும். ஆமென். ஆதியாகமம் 1:26 பாருங்கள். உட்கார்ந்து பரலோகத்தில் அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. திருத்துவ தேவன் தங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மனுஷன் அப்படின்னு ஒருத்தனை உண்டாக்கணும்னு தீர்மானம் பண்ணது யார் தான்? கர்த்தர். அவனை மண்ணினால் உருவாக்கணும்னு திட்டம் பண்ணது யார் தான்? கர்த்தர். அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதி அவனோடு பகலின் குளிர்ச்சியான வேலையில் அநேக காரியங்களை பேசி இந்த உலகத்தை குறித்த காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தினது யார் தான்? கர்த்தர். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய திட்டம், அவருடைய தீர்க்கமான வார்த்தையை மையமாய் கொண்டுதான் என் வாழ்க்கை இருக்குன்னு என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை நம்புகிறாங்களோ அன்னைக்கு அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். அன்னைக்கு அவருடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாய் மாறும். அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக சமாதானத்தினால் அது நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, மனுஷன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். கர்த்தர் இந்த பூமியை சபிக்கிறாரு. ஆதாம ஏவாளை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு?
வெளியே அனுப்பிட்டாரு. இப்போ காயின் ஆபேல் 2 பேர் இருக்கிறாங்க. அதில் காயின் ஆபேல் என்ன செய்கிறான்? அவன் கொலை பண்ணுறான். அங்கே ஒரு பெரிய பிரச்சனைலாம் என்ன செய்யுது? பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் காயின் தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்கிறான்? விலகி போகிறான். இப்படியே போயிட்டுருக்கு. ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. மனுஷனுடைய நினைவுகள் நித்தம் எப்படி இருக்குது? பொல்லாததாக இருக்குது. இவன் நான் தான் டிசைட் பண்ணுறவர்னு தெரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கானே, நான் தான் பிளான் பண்ணுறவர்னு இவனுக்கு புரியவே இல்லையே, என்னுடைய வார்த்தையின்படி தான் இவன் வாழ்க்கை முழுவதும் இயங்கும் என்பதை இந்த மனுஷ கூட்டம் என்ன செய்யலை, அறியவில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அங்கே ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவர்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட தன்னுடைய தீர்மானத்தை சொல்கிறாரு, இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன். அல்லேலூயா. தண்ணியினால தான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. அந்த தண்ணியில் வருகிற அழிவிலிருந்து நீயும் உன் குடும்பமும் தப்பணும்னா, மிருக ஜீவன்களை காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. சுத்தமான மிருக ஜீவன்களெல்லாம் என்ன செய்ய? ஜோடி ஜோடியா 7 ஜோடி உள்ள ஏற்று. அசுத்தமான மிருகத்தெல்லாம் கொஞ்சமாக ஏற்றுப்பா, பார்த்து சீக்கிரமா. இந்த திட்டத்தெல்லாம் கொடுக்கறது யாரு? அதனுடைய நீளம் 300 முழம் இருக்கணும், அகலம் 50 முழம் இருக்கணும், உயரம் 30 முழம் இருக்கணும். இந்த திட்டம் யாருடைய திட்டம்? கர்த்தருடைய திட்டம். அந்த தண்ணீரால தான் இந்த பூமியை அழிக்க போகிறேன் வார்த்தை தீர்க்கமாக உரைக்கப்பட்டது. யார்கிட்ட வந்தது? கர்த்தர்கிட்ட தான் வந்தது. இதை நோவா டிசைட் பண்ண முடியாது, இதை நோவா பிளான் பண்ண முடியாது, இதை நோவா தன்னுடைய வார்த்தையினால் என்ன செய்ய முடியாது, இதுதான் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாதுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆபிரகாம கர்த்தர் சந்திக்கிறார் பாருங்க. இவன் மூலமாக தான் ஒரு தேசத்தை நான் என்ன செய்ய போகிறேன், உருவாக்க போகிறேன்னு தீர்மானம் பண்ணது யாரு? கர்த்தர். அதுக்கு அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளையை கொடுக்கணும்னு திட்டம் பண்ணது யாரு? கர்த்தர். அவன்கிட்ட வாக்கு தத்தங்களை அள்ளி வீசினது யாரு? கர்த்தர். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் வாழ்வை இந்த பைபிள் ஃபுல்லாக நீங்கள் கவனித்து பாருங்கள். தீர்மானம், திட்டம், தீர்க்க தரிசனம், இதை மையமாய் வச்சு அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ நாங்கள் என்ன ரோபோவா? எங்களுக்கெல்லாம் சுதந்திரமே கிடையாதா? ஆண்டவர் அப்படி சுதந்திரமாக தானே படைச்சிருக்கிறான்னு சொல்கிறீங்க. இப்படி ஆண்டவர் நினச்சது தான், ஆண்டவர் திட்டம் பண்ணாதான், ஆண்டவர் சொன்னதான்னா நான் எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை ரோபோவாக என்ன செய்யலை, படைக்கவில்லை. நமக்கு ஒரு சுய சித்தத்தை என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. இதான்ப்பா தீர்மானம், இதான்ப்பா திட்டம், இதான்ப்பா வார்த்தை அப்படின்னு ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருவார், சொல்லிடுவார். அந்த தீர்மானத்தின்படி நம்மை அர்ப்பணிப்பதும், அந்த திட்டத்தில் இணைந்து அவரோடு நடப்பதும், அந்த வார்த்தையை விசுவாசித்து அதை கைக்கொள்வதும் முழுக்க முழுக்க நம்மை சார்ந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இந்த இயேசு தான் இந்த உலகத்திற்கு ரட்சகர். இயேசுவாலை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு கண்டு அவர் தான் கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி எல்லாரையும் அதை சுத்திகரிக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ இதுதான் அவருடைய தீர்மானம். இது அவர் கல்வாரி சிலுவையில் தான் என்ன செய்யணும், அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா திட்டம் பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசுவை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். இயேசுவை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். அவர் இந்த பூமிக்கு என்ன செஞ்சிட்டார், பிதாவானவர் அனுப்பிட்டார். இப்போ இது யாருடைய தீர்மானம்? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உலகம் எப்படி இருக்கு, பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் பிசாசினுடைய ஆதிக்கத்திற்குள்ள என்ன செய்யுது, இருக்கு. இப்போ இந்த உலகத்துக்குள்ள யார் வாரா? இப்போ இயேசு வரார். இப்போ இயேசு நான்லாம் இந்த பூமிக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படி சொன்னாரா? பரலோக மகிமை விட்டு நான் இறங்க மாட்டேன்னு சொன்னாரா? ஐயோ அடிமையின் ரூபமா, வேண்டவே வேண்டாம் அடம் பிடிச்சாரா? இல்லை. சிலுவை மரணமா? சான்ஸே இல்லை. எஸ்கேப் அப்படின்னு ஓடி போனாரா? இல்லை. தேவனுடைய தீர்மானத்துக்கும் அவருடைய திட்டத்திற்கும் அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்கும் அவர் தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணித்தபடினால தான் இந்த உலகத்திற்கு மீட்பு. அல்லேலூயா. இன்னைக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று தைரியமாக நம்மளால் என்ன செய்ய முடியுது,
சொல்ல முடிகிறது. அப்போ உலகத்திற்கே இந்த இயேசு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறார்னா, இந்த பூமியில் மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை என்னையும் இப்படி அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் மூலமாய், என் மூலமாய் அநேகர் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நித்திய ஜீவனிலே பங்கடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் உங்களை என்னையும் ஒரு ரோல் மாடலா இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனால இயேசுவை நல்லா கவனிச்சு பார்த்துட்டே இருங்க. அவர் நான் என் சுயமாய் எதையும் பேசுறது இல்லை, எதையும் செய்யறது இல்லை என்பது. அல்லேலூயா. ஆமாம், பிதாவின் சித்தம் செய்கிறது தான் என்னுடைய போஜனம். இதற்காகவே நான் என்ன செஞ்சேன், அந்த புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் எல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கு, நடந்து கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிங்க. அவர் ஒரு மனுஷனா 100% அவர் இருந்ததுனால அவருக்கும் என்ன இருந்தது, கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வியாகுலம் இருந்தது. அல்லேலூயா. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னது. அவர் போய் முகங்குப்புற விழுந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடுவது. அப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கா, இந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா, தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்ம வாழும்போது சில காரியங்களை நம்ம வெறுக்க வேண்டியது இருக்கும், சில காரியங்களை நம்ம விட வேண்டியது இருக்கும், சில காரியங்களை நம்ம சகிக்க வேண்டியது இருக்கும், சில காரியங்களிலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்கும், சில பாடுகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அப்போல்லாம் இது என்னால் முடியாதுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஐ எம் சாரி அப்படின்னு போயிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. என்னால் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியுது. கடினமான உபதேசம் இயேசுவை விட்டு திரும்பி போன ஒரு கூட்டம் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்னான் இதிலே பிறப்பான் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே முன் குறிச்சிட்டாரு. எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எந்த ஊரில் பிறக்கணும், எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், நீங்கள் என்ன படிக்கணும், உங்களுக்கு என்ன வேலை, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கும், உங்கள் பிள்ளைகள் எத்தனை இருப்பாங்க, அதில் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, இது எல்லாத்தையுமே யார் தான் தீர்மானம் பண்ணோம்? கர்த்தர். இது எல்லாத்தையும் திட்டம் பண்ணது யார்? கர்த்தர். இதுக்கெல்லாம் வார்த்தையை கொடுத்து நம்மளை நடத்திட்டு இருக்கிறது யார்? கர்த்தர். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா மரியாதை மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. ஏன்னா உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். நீ தான் கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் என்ன செய்ய போற, பெறப்போற. இது யாருடைய தீர்மானம் ஆயிட்டு? கர்த்தருடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தில் இப்போ ஒரு திட்டம். ஆனால் இந்த அம்மா ஏற்கனவே இன்னொருத்தருக்கு என்ன செய்யப்பட்டிருக்காங்க, நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ தேவ திட்டம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. என்னுடைய வயிற்றெல்லாம் இயேசு பிறக்கிறதுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. எனக்காக ஒருத்தர் என்ன செய்கிறாரு, காத்திருக்கிறார். அதனால் நான் அதற்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பாக்கியம் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காது, கிடைத்திருக்காது. ஹல்லேலூயா. அப்போ கண்ணியின் வயிற்றில் தான் அவர் பிறப்பார்னு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு அவங்க முழுவதும் இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னதுனால இந்த பூமியில் மேசியா வெளிப்படுவதற்கு அவர்கள் ஒரு வழியாய் பயன்படுத்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய தீர்மானம், ஆண்டவருடைய திட்டம், அவருடைய வார்த்தை நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் விரும்புகிற மாதிரி அது என்ன செய்யாது, இருக்காது. நாம் நினைக்கிற மாதிரி அது என்ன செய்யாது, இருக்காது. அது முழுக்க முழுக்க தேவனை மையமாய் கொண்டதாக இருக்கும், அவருடைய அனாதி சித்தத்தை மையமாய் கொண்டதாக இருக்கும். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனால் நீங்கள் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எல்லாம் அவருடைய தீர்மானம் தான். அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி நடந்தால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் என்ன செய்யும், நடக்கும். அவருடைய திட்டம்னா அது பக்கா பர்ஃபெக்ட் பிளானாக இருக்கும். அவருடைய திட்டத்தில் நோ ஃபெயிலியர். ஒரு நாளும் அந்த திட்டம் தோல்வி அடைஞ்சதா சரித்திரமே இல்லைங்க. மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, பார்வோனிடத்தில் பேசி என் ஜனங்களை மீட்பதற்காக நான் இறங்குனேன்னு சொன்னார். பிளான் சக்ஸஸ் ஆச்சா? அல்லேலூயா. இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி ஜனங்களை நான் மீட்பேன்னு சொன்னார். திட்டம் ஒர்க் அவுட் ஆச்சா? அல்லேலூயா. அது சக்ஸஸ் தானா?
இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த இயேசுவின் மூலமாக இந்த பரலோக ராஜ்யத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? பங்கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவருடைய திட்டம் ஒரு நாளும் என்ன செய்யாது? தோற்று போகாது. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை என்னைக்கும் நிலைத்திருக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிஞ்சு போயிடும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. அப்போ உங்களை குறித்த தீர்மானம், உங்களை குறித்த திட்டம்லாம் எங்கே தான் இருக்குது? இந்த வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. ஆகவே தான் இதை நீங்கள் தவறாமல் என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜெபத்தோட பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு என்ன செய்யணும்? நீங்கள் வாசிக்கணும். இதை நீங்கள் வாசிக்க தான் உங்களை குறித்து எழுதப்பட்டதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் எதிர்காலத்தை குறித்த திட்டங்களெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் தேவன் என்ன செய்ய போகிறார் என்கிற ப்ராஃபஸிலாம் இங்கே தாங்க இருக்குது. இதுக்கு நீங்கள் யார்ட்டையும் போய், ஐயா நீங்கள் என்ன குறித்து ஏதாவது சொல்கிறீங்களா? தயவுசெய்து எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை, என் எதிர்காலம் ஒரே கேள்விக்குறியாக இருக்குது, எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்களா? என்னை குறித்து ஏதாவது வெளிப்பாடு கர்த்தர் உங்களுக்கு காட்டினா சொல்லுவீங்களா? இப்படிலாம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், யாரையும் தேட வேண்டாம். உங்களை குறித்து எழுதப்பட்டவைகள் எல்லாம் எங்கே இருக்குது? இந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது, வேதத்திற்குள் இருக்கிறது. தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டபடி நிறைவேறும்படியாக தான் இது எல்லாமே என்ன செஞ்சுதான் நடந்தது. அப்போ இந்த பூமியில் எத்தனை வருஷம் நம்ம வாழணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாரா? எப்படி நம்ம வாழ்ந்திருப்போம் அப்படிங்கிறத கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறாரா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதற்கு வார்த்தைகள் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் எல்லாம் மலையின் மேல் உள்ள ஒரு பட்டணத்தை போல் இருப்பீர்கள். இந்த பூமிக்கு நிச்சயமாக நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க. இந்த பூமிக்கு நீங்கள் நிச்சயமாக உப்பை போல் என்ன செய்வீங்க? பயன்படுவீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாய் விற்கப்படும் போது அவனுக்கு தெரியாது நான் ஒரு அதிபதியாய் உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. ஒரு எஸ்தரை பிடிச்சிட்டு கொண்டு அரண்மனையில் எல்லா அழகிய பெண்களையும் 127 நாடுகளையும் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவளும் ஒரு ஆளாக போகும்போது அவளுக்கு தெரியாது நான் தான் ரஜாத்தியா மணிமகளும் சூட்டப்பட போகிறேன்னு அவளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. எல்லா குழந்தைகளும் பிறந்தபோது மோசே இந்த பூமியில் பிறக்கிறான். 3 மாதம் ஒழிக்கப்பட்ட பிறகு அவங்க அம்மா நாணல் பட்டியில் அனுப்பி விடும்போது தெரியாது இந்த மோசே தான் சுமார் 30 லட்சம் பேரை ரட்சிக்கும் ஒரு இரட்சகன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்த சாதாரண மீனவர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ், ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியாது இயேசுங்கிற ஒருத்தர் எங்களை தேடி வந்து பேர் சொல்லி கூப்பிடுவார். அப்போஸ்தலர்களாக நாங்கள் மாறுவோம். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று அறியப்படுகிற ஒரு பெரிய ஆளாக நாங்கள் இருப்போம்னு தெரியாது. அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தி இருந்த சவுலை குறித்து யாருமே நினைக்கல. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவன் ஒரு தூணாக இருப்பான். உலகமெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு கருவியாக இருப்பான். புதிய ஏற்பாட்டு புத்தகம் எழுதுகிற ஒரு பிரதான ஆசாரியனாக இருப்பான் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. அவனுக்கே தெரியாது அவன் ரட்சிக்கப்படும் போது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய நாமத்திற்காக தான் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒருவேளை ஏஜ் குரூப்பில் சின்ன வயசு, நடுத்தர வயசு, அல்லது கொஞ்சம் வயதானவங்க அல்லது முதிர்ந்தவங்க இப்படி இருக்கலாம். ஆமாம் சொல்லுங்கள். படித்தவங்க, படிக்காதவங்க, பணக்காரங்க, பதவியில் இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, வேலை இல்லாதவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, இப்படி எந்த நிலையினாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் எல்லாரை குறித்தும் தேவனுக்கு ஒரு நல்ல தீர்மானம் உண்டு. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் ஆசீர்வாதமான திட்டம் அவருடைய கரத்தில் உண்டு. அந்த திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் தீர்க்கமான வார்த்தைகளும் அவரிடத்தில் உண்டு. ஆகவே நீங்கள் சுதந்திரமாக, சுயாதீனமாக எதையும் தீர்மானிக்க வேண்டாம். நீங்கள் எதையும் உங்களுடைய சொந்த மூளையிலே, முயற்சியிலே திட்டமிட வேண்டாம். நீங்கள் நினைக்கிற அந்த வார்த்தையின்படி அல்லது மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி செயல்படுவதற்கு நீங்கள் உங்கள் ட்ராக் என்ன செய்ய வேண்டாம்? ஆயத்தப்படுத்த வேண்டாம். எல்லாம் தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய வார்த்தை, இதை மையமாய் கொண்டது என்பதை அறிந்து அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். எல்லாவற்றையும் இழந்து போனாலும் யோபு சொல்றார் பாருங்க, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாள் என்ன செய்யாது? தடைபடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்க சந்தித்த தோல்வியோ, உங்க சரீரத்தில் வந்த பலவீனமோ, குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்போ, உங்களுடைய வேலையில் ஏற்பட்டதான ஏதாவது பிரச்சனையோ, அல்லது இன்றைக்கு இருக்கிற இயலாமையோ, அல்லது இன்றைக்கு இருக்கிற எதிர்மறையான காரியங்களோ எதுவுமே தீர்மானிக்க முடியாதுங்க உங்க வாழ்க்கையை, எதிர்காலத்தை. என்ன எல்லாவற்றையும் தீர்மானித்தது கர்த்தர்.
அவற்றுக்காக ஒரு நல்ல திட்டத்தோடு அவர் வந்திருக்கிறார். அதை நிறைவேற்றும் போது அது எப்படி இருக்கும் என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தும் வார்த்தைகளோடு உங்களை சந்திக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய தீர்மானத்தை நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய திட்டத்தில் இணைந்து செயல்பட எங்களை முழுவதுமாய் விட்டு தருகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி தான் எல்லாம் இயங்கும் என்பதை அறிந்து அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.